அழுதுகிட்டே வரான். கொஞ்ச நேரம் கூட கைவிட மாட்டேங்கிறான். ஒரு செகண்ட் கூட விட மாட்டேங்கிறான். சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு மட்டும் எப்படின்னா ஒரு 4 ஒன்றுமே கிடையாது. இந்த நைட் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு போயிட்டாரு. ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன் அது வரமோலாங்க அழுதுகிட்டே வரான். கொஞ்ச நேரம் கூட கைவிட மாட்டேங்கிறான். ஒரு செகண்ட் கூட விட மாட்டேங்கிறான். ஆனால் கேன் பாருங்க எங்கே இருக்குங்க. கேனு வெளியே 3 நாள் ஆச்சு, எடுத்து வைக்கவே இல்லை. நானே தான் குடிச்சிட்டு கொஞ்சமாக சாய்ச்சி குடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் இது எப்படி எடுத்து சாய்க்கிறது? நான் இப்போ இவனும் அழுதுகிட்டு இருக்கிறான். எப்படி அழுகுறான் பாருங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் பால் அடுப்பு வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்காக இது தண்ணி கலமோதிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுப்பில் பால் வச்சுட்டு போனால் தண்ணி ஊற்றணும். இவனும் அழுதுட்டு இருக்கான். எப்படி என்னால் தண்ணி ஊற்ற முடியும்? இந்த மாதிரிலாம் செய்யும்போது தாங்க மனசே விட்டு போய் பாத்திரம் வெளியே அப்படியே கிடக்குது. யார் விளக்குறது? கேனு வெளியே கிடக்குது. யார் சைக்கிறது? பாத்திரம் நான் அழைக்கிடுவேன். கேன் சைக்கிறதுமே என் வேலை. இவனும் என் கூடயே எந்திரிச்சுக்கிறான். குப்பை கதவுக்கு பின்னாடி இப்படியே கிடக்குது. நான் எப்போ வீடு பெருக்கிறது? பாப்பா தூங்குறான். டைம் இப்போ என்னன்னா 7:33 பாருங்க. அங்கங்கே அந்தந்த பொருள் அங்கங்கே அப்படி இருக்குது. நைட்டு பெருக்கிறதோட அவ்வளோதான். எதையும் தட்டி விட்டு இதெல்லாம் சிந்தி கிடக்குது. எதையும் எடுத்து வைக்கணும். கேஸ் வேறு முடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். சிலிண்டர் எடுத்து போய் அங்கே வச்சுருக்கேன். கேஸ் வேறு பிடிக்கணும். கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. பானையில் தான் அடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கேன். இப்படி அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு பாருங்கள். தம்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மாவு கஞ்சி காய்ச்சலான்னு மாவு போட்டு வச்சேன். அதுவும் அப்படியே கிடக்குது. பால் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வச்சுருக்கேன். அதுவும் பால் குண்டா கழுவுறதுக்குள்ளே எனக்கு பாடாயிருச்சு. அவ்வளோ நேரம் நைட்டு தூங்குறப்ப செய்யலான்னா எனக்கும் டயர்டாகிடுது. பாத்திரம் கழுவி வச்சது இன்னும் கமத்தவே இல்லை. இப்படி இருக்கிற துணி மட்டும்தான் நேற்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? இந்த செல்ஃபில் தான் எடுத்து வச்சுக்குவேன் துணியெல்லாம். என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸும் பாப்பாவோட கிராண்டான ட்ரெஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ரஃப்யூஸ்லாம் அதில் இருக்கும். இது ஓகே. இப்போது இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு மனசு எப்படி இருக்கும்? நைட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அடுப்பில் தான் செஞ்சேன். பாருங்கள், கறி கூட அப்படியே அடுப்பில் தான் செஞ்சேன். கறி கூட இருக்குது பாருங்கள். சாப்பாடு சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டு வச்சதோடு அப்படியே இருக்குது. இப்போ இதை தான் நான் வணக்கி சாப்பிட போகிறேன். இது வந்து நெய், இது வந்து ஆடை பாப்பாவுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கேன் இப்போ தான் நான் கழுவிட்டு வந்து வச்சேன். இப்போ கேனில் சாய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கழுவி தான் மூடி வச்சுருந்தேன். தூசி மேலே விழுந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் கழுவிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எப்படிங்க இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு சில கணவர் வந்து புரிஞ்சிக்கிறதே இல்லை இதை பற்றி. எப்படி இந்த 2 கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கேன் சாய்ப்பா? கேன் ஃபஸ்ட்டு சாய்க்க முடியுமா எங்களால்? சாய்க்கிறவங்க சாய்க்க முடியும். என்னால் முடியவே முடியாதுங்க. என்னையெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் குடம் கூட தூக்குனதே கிடையாது. சின்ன குடம் கூட தூக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து வேண்டாம் தூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை உடம்பாக இருக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் கணவர்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க. குழம்பு செஞ்சேன். பாவக்காய் குழம்பு வந்து கரண்ட் அடுப்பில் செஞ்சுருந்தேன். நல்லாவே இல்லை. எப்படின்னா வணக்கி தானே செய்வாங்க. கசப்பாக இருக்கிறனால வணக்கி தானே செய்வாங்க. அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். கரண்ட் அடுப்பில் செஞ்சது அதுவுமா வணங்கவே இல்லை நல்லா. அப்பயுமே ரொம்ப நேரம் டைம் எடுத்து வணக்கி செஞ்சு ஒரு வழியாக சாப்பிட்றதுக்கே அன்றைக்கி மட்டும் எப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதுக்கே பாப்பாவெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அன்றைக்கி கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிவிட்டு சாப்பிடாமலே போயிட்டாங்களா. சரி நான் தானே எனக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா அடுப்பில் வந்து குழம்பு சூடு பண்ணி வச்சிட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் வந்து அடுப்பில் சமைக்கிறேன். இந்தம்மா தண்ணி வேணாம்மா? தண்ணியும் குடிக்க மாட்டேங்க. அடுப்பில் சாப்பாடு வைக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா அடுப்புலேயே குழம்பையும் சூடு பண்ணி வச்சுட்டு நல்லாவே இருந்துச்சு. சூடு பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு குழம்பு. என்ன பண்ணிட்டேன்னா அவசரத்தில் ஓடியாந்து வச்சுட்டு இவனும் அழுதுகிட்டே இருந்தானா இவனை தூக்கி ஃபீல்டுக்கு கொடுக்கறதுக்கு பெட்டில் போய் படுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் தூங்கிட்டேன். டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டேன். எப்போ? டைம் 7:30க்கு. இந்த ஷார்ட்ஸில் பாருங்கள், அடுப்பு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அன்னைக்கு. ஏப்பா என்ன சொல்லுங்க? என்ன வேணும்?
அடுப்பு வீடியோ போட்டிருந்தால அப்போது வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது. அடுப்பு மேலே வந்துட்டு ட்ரம் இதெல்லாம் எடுத்து போய் வெளியே வச்சிட்டேன்னா அடுப்பு மேலே வந்துட்டு குழம்பு வச்சுட்டு ஆனால் மூடி வைக்க மறந்துட்டேன். ஒன்றுமே கிடையாது. இந்த லைட் பார்த்திங்கன்னா இருக்கு இல்லைங்களா, இந்த லைட் வந்து போடவே இல்லை. போடாமல் வரமிளகா ஒன்று முழுசாகவே போட்டுருவேன். நான் எப்பவுமே முழுசாக போட்டால் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து கரப்பாம்பூச்சின்னு நினச்சிக்கிட்டு அந்த வரமிளகாய் கூட வச்சுருந்தேன், நேற்று எடுத்து போட்டேன். அந்த வரமிளகாயை பார்த்துட்டு கரப்பாம்பூச்சி விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை, சண்டை கட்டிட்டு போயிட்டாரு. ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன் அது வரமிளகா பாரு நல்லா கணக்கு வா குடிப்பு, எனக்கு தெரியும். அப்போ என் கண்ணென்ன குருடா, என் கண்ணென்ன குருடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டிட்டு போயிட்டார். சாப்பிடல. 3 நாளாச்சு வீட்டில் சாப்பிட்டு. ஒரே டென்ஷன். இவனும் கையை விட மாட்டேங்கிறான். இப்போ கேன் எடுத்து எப்படி சைஸ் போகிறேன்னு தெரியல. பால் காய வச்சு வச்சுட்டேன். இப்போ தம்பிக்கு ஊற்றி கொடுத்துட்டுதான் கேனை சாய்ச்சிட்டு சமைக்க தொடங்கணும். ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, நான் என்ன பண்ணிட்டோம். அப்பயுமே சண்டை போட்டாலும் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து பேசுவார். அப்போ 3 நாள் காசு கணக்கு கேட்டுனா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் வந்து 600 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், 2 நாளைக்கு 600 ரூபா ஆச்சு, அடுத்த நாள் வந்து 200 ரூபா ஆச்சு, மொத்தமாக 1000 ரூபா எனக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பொய் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. பொழைக்கணும்னு இருந்தால் கரெக்டாக பொழைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சொன்னால் இன்னும் மண்டை ப்ரெஷர் ஏறி பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இருசாமி, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்தை என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாருக்கே யாழ்நீரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.